வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து செப்டம்பர் மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க ஒரு பிடிஎஃப்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 20ஆம் நம்பர் வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம். பக்கம் நம்பர் 20 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பார்ட்டாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணா அகாடமி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரலாம். அன்அகாடமி அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன். இதை வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அன்அகாடமியில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து சிலபஸ் வைஸ் வந்து கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லைவ் கிளாஸஸ் வந்து கொடுக்குறாங்க. டவுட் கிளியரிங் செஷன் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட்டுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து குரூப் 2 குரூப் 4க்குலாம் வந்து தனித்தனியாக வந்து பேட்சாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆள் வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான பிளான் வந்து காமிக்கும். இதில் எதுவும் ஓகேவோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணலாம். இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. அது மூலமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அன்அகாடமி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ பார்த்துக்கோங்க. போயிட்டு அவங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். புதிய பாராளுமன்றம் கட்டும் பணியை டாடா நிறுவனம் ரூபாய் 861 கோடிக்கு ஏலம் எடுத்துள்ளது. ஸோ புதிய பாராளுமன்றம் கட்டுகின்ற பணியை வந்து டாடா நிறுவனம் ஏலத்துக்கு எடுத்திருக்கு. அடுத்தது, ஆக்ராவின் முகலாயர் அருங்காட்சியகத்தின் பெயர் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கு. ஸோ ஆக்ராவோட முகலாயர் அருங்காட்சியகத்தோட பேர் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியம், படி, ஓய்வூதிய திருத்த மசோதா இது எல்லாமே வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா கரோனா பாதிப்பால் செலவு வந்து அதிகமானுச்சு. அதை வந்து ஈடுகட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட ஊதியத்தை ஒரு வருஷத்துக்கு 30% குறைக்கிறதுக்கான சட்ட மசோதாவை வந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வந்து மக்களவையில் அறிமுகம் பண்ணார். இது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியம், படி மற்றும் ஓய்வூதிய சட்டம் 1954 திருத்தங்கள் வந்து பண்ணிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து திருப்பதி ரயில் நிலையத்துக்கு வந்து ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ உத்தரப்பிரதேசம் ஆக்ராவில் கட்டப்பட்டு வரும் முகலாய அருங்காட்சியகத்திற்கு மராட்டிய மன்னர் சிவாஜியின் பெயர் சூட்டப்படும் என அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்திருக்காரு. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ராவில் கட்டப்பட்டு வர முகலாய அருங்காட்சியகத்திற்கு வந்து மராட்டிய மன்னர் சிவாஜியோட பேர் வந்து வைக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முகலாய அருங்காட்சியகத்துக்கு வந்து மராட்டிய மன்னரோட பேர் வந்து வைக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது, வங்கிகள் கட்டுப்பாடு திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. வாடிக்கையாளர்களின் நலன்களை காக்கும் வகையிலும் கூட்டுறவு வங்கிகளின் நலன்களை காக்கும் வகையிலும் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுவதாகவும், ஏற்கனவே உள்ள வங்கிகள் எத்தகைய கட்டுப்பாடுகளுடன் செயல்படுகிறதோ அதே கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கும் இந்த மசோதாவின் மூலம் கொண்டு வரப்படுகின்றன என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து கஸ்டமரோட நலன்களை வந்து பாதுகாக்கணும். அப்புறம் வந்து அதே மாதிரி கூட்டுறவு வங்கிகளோட நலன்களையும் வந்து பாதுகாக்கணும். அதுக்காக தான் இந்த மசோதா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து எப்படி வந்து பேங்க் வந்து கட்டுப்பாடோடு செயல்படுதோ அதே கட்டுப்பாடுகள் வந்து இந்த மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கும் வந்து இந்த மசோதா மூலமாக வந்து கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மாநிலங்களவை துணைத் தலைவராக ஹரிவன்ஷ் நாராயண் சிங் 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாநிலங்களவை துணைத் தலைவராக வந்து ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அப்படிங்கிறவர் 2வது டைம் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. பீகார் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த இவர் முன்னதாக கடந்த 2018ஆம் ஆண்டு மாநிலங்களவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஸோ இப்போ வந்து மாநிலங்களவை துணைத் தலைவராக ஹரிவன்ஷ் நாராயண் சிங் வந்து செகண்ட் டைம் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2018 வந்து அவர் மாநிலங்களவை துணைத் தலைவராக இருந்திருக்காரு. அடுத்தது, விமான சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ விமான சட்ட திருத்த மசோதா வந்து மாநிலங்களவையில் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த புதிய சட்ட திருத்தத்தின் மூலம் விமான நிலையங்களுக்கு ஆயுதங்கள், வெடிபொருட்கள் உள்ளிட்டவற்றை எடுத்து செல்வது போன்ற விமான போக்குவரத்து தொடர்பான விதிகளை மீறுவோருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கவும் ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதிக்கவும் வகை செய்கிறது.
ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சட்ட திருத்தம் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து விமான நிலையத்துக்கு வந்து ஆயுதமோ இல்லை வெடிபொருளோ எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி வந்து விதியை மீறினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 லட்சம் அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்திருத்த மசோதாவில் வந்து ஒரு மாற்றி இருக்காங்க. அடுத்தது 2020ஆம் ஆண்டுக்கான ஏஇசட் அவார்டு விருதுகள், ஏஇசட் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சமூக பயன்பாடு கட்டிட பிரிவில் மக்களோட விருப்ப தேர்வா ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் வேளாண் துறை தொடர்பான கிருஷி பவன் என்ற கட்டிடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டான ஏஇசட் அவார்டு வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, மக்களோட விருப்ப தேர்வா கட்டிட பிரிவில் பார்க்கும்போது மக்களோட விருப்ப தேர்வா வந்து கிருஷி பவன் அப்படிங்கிற ஒரு கட்டிடம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த கிருஷி பவன் அப்படிங்கிறது புவனேஸ்வரில் இருக்குது. இந்த கிருஷி பவன் அப்படிங்கிறது எதை பற்றினா வேளாண் துறை தொடர்பான ஒரு கட்டடம் தான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது, இந்திய வரலாற்றில் முதல் முறையாக கடற்படை போர்க்கப்பலில் 2 பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து கடற்படை போர்க்கப்பலில் 2 பெண் அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஹெலிகாப்டர்களை போர்க்கப்பல் தளத்திலிருந்து இயக்க போகும் இந்திய கடற்படையை சேர்ந்த முதல் பெண் விமானிகள் என்ற பெருமையை வந்து சப் லெப்டினன்ட் குமுதினி தியாகி மற்றும் சப் லெப்டினன்ட் ரித்தி சிங் வந்து அவங்க 2 பேருக்கும் இந்த பெருமை வந்து கிடைச்சிருக்கு. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக கடற்படை போர்க்கப்பலில் 2 பெண் அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து குமுதினி தியாகி, ரித்தி சிங். அடுத்தது, கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1975 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து 50 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா வந்து 1975 வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து குவிண்டாலுக்கு 225 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக 5100 வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 225 ரூபா வந்து அதிகரித்து 4650 வந்து குவிண்டாலுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு வந்து 75 ரூபா வந்து அதிகரிக்கப்பட்டு 1600 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 300 ரூபாய் உயர்த்தப்பட்டு 5100 நிர்ணயிக்கப்பட்டிருக்க நிலையில குசம்பு பூவுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 112 ரூபாய் உயர்த்தப்பட்டு 5327 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே வந்து குவிண்டாலுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது, விவசாயிகள் விளைபொருட்கள் வாணிகம் மற்றும் வர்த்தகம் சட்டம் 2020 மற்றும் விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்தத்திற்கான விவசாயிகள் சட்டம் 2020 ஆகிய மசோதாக்களை மாநிலங்களவையில் நிறைவேற்றியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த மக்களவையில் இந்த மசோதாவை நிறைவேற்றினாங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் மந்தில் வந்து மாநிலங்களவையில் நிறைவேற்றியிருக்காங்க இந்த 2 மசோதாக்களை. அடுத்தது, 300க்கும் குறைவாக பணியாளர்களை கொண்டுள்ள நிறுவனங்கள் ஊதியமில்லா விடுப்பு எடுப்பதற்கு இனி அரசின் அனுமதி பெற தேவையில்லை என விதி விலக்களிக்கும் தொழில் உறவு வரைவு மசோதா 2020 மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி வந்து ஒரு நிறுவனம் இருக்குன்னா அதில் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து 300க்கும் கம்மியாக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஊதியம் இல்லாத விடுப்பு எடுக்கிறதுக்கு இனி வந்து அரசோட அனுமதி பெற தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வரைவு மசோதா வந்து மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது, நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான சுரங்கம் என பெருமையை ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்க மணாலியிலிருந்து லே நகருக்கு போகிற நெடுஞ்சாலையில் கடல் மட்டத்திலிருந்து 10,000 அடி உயரத்தில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ள அடல் சுரங்கம் வந்து பெற்றிருக்கு. நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருக்க உலகத்தோட மிக நீளமான சுரங்கம் அப்படிங்கிற பெருமை வந்து அடல் சுரங்கத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது எங்க இருக்குன்னு கேட்டாக்கா ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஃப்ரைட் சேவா என்ற பெயரில் சரக்கு போக்குவரத்தை அதிகரிப்பதற்கும் வாடிக்கையாளர்களுக்கு விரைவான தகவல்களை வழங்குவதற்குமான மொபைல் செயலியை தெற்கு ரயில்வேயின் சென்னை பிரிவு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த மாதிரி ஃப்ரைட் சேவா அப்படிங்கிற பேரில் வந்து சரக்கு போக்குவரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும், அதுக்குன்னு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது தெற்கு ரயில்வேயோட சென்னை பிரிவு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட பேர் வந்து ஃப்ரைட் சேவா.
அடுத்தது, இந்தியாவின் மிகப்பெரிய திரைப்பட நகரத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம் புத்தா நகரில் உருவாக உள்ளதாக அந்த மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். ஸோ யோகி ஆதித்யநாத் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து இந்தியாவோட மிகப்பெரிய திரைப்பட நகரம் வந்து ஃபிலிம் சிட்டி வந்து உத்தரப்பிரதேசத்தில் கௌதம் புத்தா அப்படிங்கிற ஒரு நகரில் உருவாக போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது, இந்திய அரசின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இலக்கு 2022. இந்திய அரசு 2022ஆம் ஆண்டில் 175 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உற்பத்தி செய்யும் இலக்கை நிர்ணயித்துள்ளது. இதில் வந்து 100 ஜிகாவாட்ஸ் வந்து சூரிய சக்தி, 60 ஜிகாவாட் வந்து காற்று, உயிரி எரிபொருள்லேருந்து 10 ஜிகாவாட், அப்புறம் வந்து நீர் சார்ந்த திட்டங்கள்லேருந்து 5 ஜிகாவாட் இதெல்லாம் வந்து உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய அரசோட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இலக்கு 2022 வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 175 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. 1955ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான மசோதா 2020 மாநிலங்களவையில் நிறைவேறியது. 1955ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்துல திருத்தம் செய்யறதுக்கு மசோதா வந்து நிறைவேற்றியிருக்காங்க. தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சமையல் எண்ணெய், வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிருந்து நீக்கிறதுக்கு இந்த மசோதா வகை செய்யுது. மேலும் இந்த பொருட்களை இருப்பு வைக்கிறதுக்கு உச்ச வரம்பு நிர்ணயிக்கும் முறையும் வந்து நீக்கப்படுது. ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டின் கீழே கூட்டுறவு வங்கிகளை கொண்டு வரும் வங்கி ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2020 மாநிலங்களவையில் நிறைவேறிச்சு. ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டு கீழே கூட்டுறவு வங்கிகளை கொண்டு வர வங்கி ஒழுங்குமுறை திருத்த மசோதா வந்து நிறைவேறியிருக்கு. ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டு கீழே வந்து கூட்டுறவு வங்கிகளை கொண்டு வரதுக்கான ஒரு மசோதா வந்து நிறைவேற்றியிருக்காங்க. மாநிலங்களவையில் நிறைவேற்றிருக்காங்க. ஏற்கனவே வந்து மக்களவையிலும் நிறைவேறியிருக்கு. அடுத்தது, கம்பெனிகள் சட்டத்திருத்த மசோதா 2020 வந்து மாநிலங்களவையில் நிறைவேறியிருக்கு. ஸோ கம்பெனிகள் சட்டத்திருத்த மசோதா 2020 மாநிலங்களவையில் நிறைவேறியிருக்கு. செப்டம்பர் 19 வந்து மக்களவையில் நிறைவேற்றிருக்கு. செப்டம்பர் 22 வந்து மாநிலங்களவையில் நிறைவேறியிருக்கு. இதன் மூலமாக கம்பெனிகள் சட்டத்தோட 48 பிரிவுகளில் வந்து திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. பல்வேறு குற்ற செயல்களை குற்றப்பட்டியலிருந்து எடுக்கிறதுக்கும் சில குற்றங்களுக்கான அபராதத்தை வந்து குறைக்கிறதுக்கும் இதில் வந்து வழிவகை செஞ்சுருக்காங்க. அடுத்தது, இந்திய தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவன சட்ட திருத்த மசோதா 2020 மாநிலங்களவையில் நிறைவேறியிருக்கு. இந்திய தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவன சட்ட திருத்த மசோதா நிறைவேறியிருக்கு. சூரத், போபால், பாகல்பூர், அகர்தலா, ராய்ச்சூர் இந்த ஊரில் தனியார் பொதுக்கூட்டில் அமைக்கப்பட்ட இந்திய தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கிறதுக்கு இந்த மசோதா வந்து வழிவகுக்குது. அடுத்தது, தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக மசோதா. 2 டைம் கொடுத்துருக்காங்க. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக மசோதா 2020 மாநிலங்களவையில் நிறைவேறியிருக்கு. இதன் மூலமா குஜராத் தடய அறிவியல் பல்கலைக்கழகம், இதன் மூலமாக வந்து குஜராத் தடய அறிவியல் பல்கலைக்கழகம், காந்தி நகர் மற்றும் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் தேசிய குற்றவியல் மற்றும் தடய அறிவியல் நிறுவனம் புதுதில்லி, இது எல்லாம் வந்து தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்ற கல்வி நிறுவனங்களாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்ததை வந்து திரும்ப பார்த்துட்டு வரலாம். புதிய பாராளுமன்றம் கட்டுகின்ற பணியை வந்து டாடா நிறுவனம் வந்து ஏலத்துக்கு எடுத்திருக்கு. ஆக்ராவோட முகலாயர் அருங்காட்சியகத்தோட பேர் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியம், படி, ஓய்வூதிய திருத்த மசோதா வந்து பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஊதியத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு 30% குறைக்கிறதுக்கான சட்ட மசோதா வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. திருப்பதி ரயில் நிலையத்திற்கு வந்து ISO தர சான்றிதழ் வந்து கிடைச்சிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் கட்டப்பட்டு வர முகலாய அருங்காட்சியகத்திற்கு மராட்டிய மன்னர் சிவாஜியோட பெயர் சூட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கிகள் கட்டுப்பாடு திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. மாநிலங்களவை துணைத் தலைவராக ஹரிவன்ஷ் நாராயண் சிங் 2வது முறையாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. விமான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2020ஆம் ஆண்டுக்கான AIZ விருதுகளில் வந்து ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் இருக்க கிருஷி பவன் அப்படிங்கிற ஒரு கட்டடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. கட்டட பிரிவில் அது தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக கடற்படை போர்க்கப்பலில் 2 பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க.
கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 50 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. விவசாயிகள் விளைபொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தகம் சட்டம் 2020, விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்தத்திற்கான விவசாயிகள் சட்டம் 2020, இந்த 2 மசோதாக்கள் வந்து மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 300க்கும் குறைவாக பணியாளர்களை கொண்டுள்ள நிறுவனங்கள் ஊதியமில்லா விடுப்பு எடுப்பதற்கு இனி அரசோட அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா வந்து மக்களவையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருக்க உலகத்தோட மிக நீளமான சுரங்கம் அப்படிங்கிற பெருமை ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்க மணாலியிலிருந்து லே நகருக்கு போகிற நெடுஞ்சாலையில் இருக்க அடல் சுரங்கம் வந்து பெற்றிருக்கு. ஸோ ஃப்ளைட் சேவா அப்படிங்கிறது வந்து சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கிறதுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு விரைவான தகவல்கள் கொடுக்கறதுக்குமான மொபைல் செயலி. இதை வந்து தெற்கு ரயில்வேயோட சென்னை பிரிவு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய திரைப்பட நகரத்தை வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம் புத்தா நகரில் உருவாக இருக்கிறதா வந்து அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்திய அரசோட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இலக்கு 2022 175 ஜிகாவாட்டா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தோம். இவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எனக்கு தெரியும் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும். நன்றி.